வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் கோடிங் டீகோடிங் பகுதியிலிருந்து கேள்விக்கான தெளிவான விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் டாக்டர், இந்த எழுத்துக்கள் எவ்வாறு கோடடாக மாறி இருக்கு, டீகோடட் மாற்று குறியீடாக எப்படி மாறி இருக்கு, இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் கேட்கப்பட்ட ரீடர் என்ற வார்த்தைக்கு டீகோடட் மாற்று குறியீடு என்ன வரும் பார்க்கலாம். டாக்டர் மாற்று குறியீடு இது வார்த்தை. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, டிஓஓடி மாதிரி இருக்கு. ஸோ ரிவர்ஸில் அடிச்சிருக்கு. ஸோ பார்த்துக்குங்க. சிடி டிசியா மாதிரி இருக்கு. ஓஆர் ஆர்ஓவா மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் இந்த ரீடர், இது எப்படி மாறி இருக்கும், இந்த லெட்டர். ஸோ இதெல்லாம் மாறி இருக்கும். இஆர் டிஏஆர்இ அவ்வளோதான். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதாக வரும். அதே மாதிரி வார்த்தையை வச்சு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு குழு கொடுத்துட்டாங்க. டூ 3 6 5. அடுத்து ரியர். ஒன் 3 6 5. அடுத்து என்ன இருக்கு, அவ்வளவுதான். அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இயர் என்னன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையானது இஏஆர். இந்த லெட்டர் இஏஆர், அதுக்கான வார்த்தை நம்பர் என்னன்னு பார்க்கணும். இ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ 3. அதே மாதிரி இங்கே இருக்கு. காமன் நம்பர் வந்து 3 தான் வரும். ஸோ இந்த இடத்துல 3 எழுதிக்கிங்க. ஏ எடுத்துக்கங்க. ஏ வந்து ஏவுக்கு 6, ஏவுக்கு 6 தான். ஆர் பார்த்தீங்கன்னா 5 5. ஸோ 365. இது ஆன்சர். இந்த கேள்வியில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் வார்த்தை. ஸோ இதை வச்சு இவங்க வெரி என்ற வார்த்தைக்கு என்ன நம்பர் கோடட் வரும், குறியீடு வரும், அதான் நம்ம இப்போ பார்க்கலாம். 7 8 6. 7 8 6. ஸ்டடி வெரி ஹார்டு. ஸ்டடி வெரி ஹார்டு. நான் சுருக்கமாக எழுதிக்கிறேன். அடுத்து 9 5 8. ஹார்ட் ஒர்க் பேஸ். ஹார்ட் ஒர்க் பேஸ். அடுத்து 6 4 5. 6 4 5. ஸ்டடி அண்ட் ஒர்க்கு. ஸ்டடி அண்ட் ஒர்க்கு. ஸோ இதிலிருந்து நமக்கு தேவையானது வெரி என்ற வார்த்தைக்கு எந்த நம்பர் கோடடாக வரும், டீகோடட் பார்க்கலாம். லைன் போட்டுக்கிறேன், அப்போ தான் தெளிவாக தெரியும். முதல்ல ஹார்ட் என்ற வார்த்தைக்கு இந்த நம்பரில் எந்த நம்பர் குறியீடு வரும், அது எங்கே பார்க்கணும்னா இந்த 2ல் பார்க்கணும், 2 குரூப்பில் பார்க்கணும். பார்க்கலாம். ஹார்டு எங்கே இருக்குது, இதில் ஹார்டு இங்கே இருக்குது,
ஸோ இதை எடுத்துக்கங்க. இதற்கான நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, 8 என்பது இருக்குது. ஸோ இங்கே 8 இருக்குது. ஹார்டுக்கு சொந்தமான நம்பர் 8. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் கேன்சல் பண்ணணும், இங்கேயும் கேன்சல் பண்ணிடணும். கிடச்சிருக்கு. இங்கே நீங்கள் தெளிவாக போட்டுக்குங்க. பின்னாடி சில சமயம் பயன்படும். ஹார்டுக்கு சொந்தமானது 8 தான், தெரிஞ்சு போச்சு. இங்கே இருக்கிறது ஸ்டடி வெரி தான். ஸ்டடி இங்கே இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்குது. இந்த ஸ்டடிக்கு சொந்தமான நம்பர் 645 இதில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஸ்டடியை எடுக்கிறோம். குறியீடு நம்பர் பார்க்கலாம். 645 6 இருக்குது. ஸோ 6ம் கேன்சல் ஆகிருச்சு, ஸ்டடியும் கேன்சல் ஆகிருச்சு. அப்போ ஸ்டடிக்கு 6 இந்த மாதிரி போட்டுக்குங்க. கரெக்டுங்களா? ரைட். அடுத்து மீதம் இருப்பது பார்த்தாலே தெரியுது. வெரி என்ற வார்த்தைக்கு கோடட் டீகோடட் பார்த்தீங்கன்னா 7 தான் வரும். அடுத்து அதே மாடலில் இன்னொரு கேள்வி. இதில் வார்த்தைகள் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஒன்றொன்னா எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் ஆகும். ஸோ இந்த கேள்வியை பார்த்த உடனே நம்ம எப்படி இதை ஃப்ரேம் பண்ணணும் இதை தெளிவாக சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். இதில் லெட்டர் கொடுத்துருக்காங்க, வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதற்கான குறியீடு டீகோடட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது வார்த்தை. அதே மாதிரி அதற்கான டீகோடட் இங்கே வார்த்தை, அதற்கான டீகோடட். இதை வச்சு தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, ஓவர் என்ற வார்த்தைக்கு என்ன லெட்டர் டீகோடட் வரும் அதை தான் பார்க்குறோம். ஸோ இங்கே தான் இருக்குது ஓவர், இதுக்கு என்ன வரும் அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம கிடைச்சிரும். அண்டு அண்டு என்ற ஒரு வார்த்தைக்கு டீகோடட் என்னங்கிறத பார்க்கலாம். டா பா டா கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு பார்க்கலாம். அதே அண்டு மற்ற இதில் இருக்கான்னு பார்க்கணும். தெரியுதுங்களா? ஆமாங்க, இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. அண்டு கொடுத்துருக்காங்க. அண்டுக்கான டீகோடட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சா நா பா. இந்த 3 அதாவது டீகோடட் குறியீட்டில் வார்த்தையில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கான்னு பார்க்கணும். எங்கே? இங்கே இருக்கான்னு பார்க்கணும். சா நா பா. இதில் பா என்ற ஒரு வார்த்தை டீகோடட் கொடுத்துருக்கா, இங்கே வந்திருக்கு. அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அண்டுக்கு பா எழுதிக்கிங்க. சிம்பிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன க்ளோஸ் பண்ணிட்டோம்? அண்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எபோ எடுத்துக்கங்க. எபோ இருக்கான்னு பார்க்கணும். எபோ எங்கே இருக்கான்னு பாருங்கள். எபோ கிடையாது. ஸோ நம்ம அடுத்து ஓவர் எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்டு கிடைக்கல, அதாவது எபோ கிடைக்கல. ஸோ ஓவர் இருக்கான்னு பாருங்கள். அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தை இருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா எனக்கு தேவையானது ஓவர். இந்த ஓவருக்கு அதற்கான டீகோடட் குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர ஒன்று டா வரலாம் அல்லது டா வரலாம். சரிங்களா? ஆமாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இதற்கான டீகோடட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆல்ரெடி கேன்சல் பண்ணியாச்சு. பாவை கேன்சல் பண்ணிட்டோம். இதை கேன்சல் பண்ணிட்டோம். இருப்பதே டா இருக்கும், டா இருக்கும். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று டா வரும் அல்லது டா வரும் இதற்கு. சரிங்களா? டா அல்லது டா வரும். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இந்த கேள்வியில் வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதற்கான நம்பரில் கொடுத்துருப்பாங்க கோடட். இந்த கோடட் எப்படி வந்துச்சு நம்ம இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் மெத்தடில் ஏபிசிடி 26க்குள்ளே தான் வரும். ஆனால் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாண்டி போயிடுச்சு. இது எப்படி வந்துச்சு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து நீங்கள் இந்த ஃப்ரான்ஸுங்கிற வார்த்தைக்கு எந்தெந்த நம்பர் வாங்கிறத கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ பார்க்கலாம். ஆல்பபெட்டிக்கல் மெத்தடில் 13வது லெட்டர் என்னவாக இருக்கும்?
13 பார்த்தீங்கன்னா எம்மாக இருக்கும். அதுக்கப்புறம் 14 பார்த்தீங்கன்னா எண்ணாக இருக்கும். ஸோ ரெண்டாக பிரிச்சுக்குங்க. மொத்தம் 26, 22 போட்டோம்னா 13 கிடைக்கும். எம்முக்கு 13, எண்ணுக்கு 14. நம்ம இதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போட முடியும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், எம் எல்லுக்கு 12 வரும். 12 தான் வரணும். பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்கான். பார்த்தாலே தெரியுது. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் மற்றது வரும். ஒரு அசம்ஷன் தான், அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓருக்கு எம்முக்கு அடுத்து MNO 15 வரணும். 15 இங்கே வரணும். 15 × 2 30. கன்ஃபார்மாக நம்ம மல்டிபிள் 2 தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் அப்படியே நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கிறணும். அப்போ கொடுக்கப்பட்ட இந்த லண்டன் என்ற அந்த வார்த்தையில் ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த மல்டிபிள் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஆல்ஃபாவை நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ ஃப்ரான்ஸுக்கு என்ன வருங்கிறத பார்க்கலாம். FR இப்போ எஃப் எடுத்துக்கங்க. எஃபோட ஆல்பா லெட்டர் என்னன்னு பாருங்க. 6 இருக்குமா? 6 × 2 12. 6 எடுத்துக்கங்க. 6 எண்ணுக்கு 14. சரிங்களா? 14 OPQR பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6க்கு 18 வரும். சரிங்களா? 18 வரும். 18 × 2 36. ஏவுக்கு 1 வரும். 1 × 2 2 தான். அடுத்து எண்ணுக்கு 14 வரும். 28 தான். ஆமாம், ஏன்னா 13 எம் வரும், 14 எண் வரும். அதை மல்டிபிள் பண்ணிடுங்க. சிக்கு 3 இருக்கும். 3 × 2 6 தான். ஈக்கு பார்த்தீங்கன்னா 2 10. ஏன்னா 5 × 2 10. இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 12 36 2, 12 36 2, 28 6 10. இதுதான் ஆன்சர்.